பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பை வந்து கொல்லிமலை கீழே வந்து புளியஞ்சோலைக்கு நியர்பை இருக்க இது கிராமம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வயலை சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் நம்ம அந்த வீடியோ எடுத்துக்கோம். பட் இதுதான் நம்மளோட ஒர்க்கு, யூடியூப் தான் ஒர்க்கு அப்படின்றது கிடையாது. நம்ம பார்க்குற விஷயங்கள், நான் என்ஜாய் பண்ணுற விஷயங்கள், அந்த விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படி இந்த வீடியோ மேக் பண்ணுறது, இந்த வீடியோ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்புறம் டெய்லி நம்ம ஃபுட்டு ஏதோ ஃபுல்லாக நம்ம ஃபுட்டு கொடுக்க முடியல, ஃபுட்டு விலாகு ஏதாவது ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போடுறது. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருக்கோம், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் அது இல்லாமல் ஒர்க்கிங்கில் இருக்கேன். ஸோ அந்த டைமில் இந்த இன்பிட்வீன் கேப்பில் நம்மளுக்கு ஏதாவது நம்ம பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன். பட் இது வந்து பர்பஸாகவோ நம்ம அப்படின்றது கிடையாது. சேனல் வந்து நம்மளுக்கு ஓகே ஆனிச்சு அப்படின்னா நல்ல விஷயம் தான். அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பாக்கு வாழை இதாக இருக்குது, ரஸ்தாளி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாமரம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. தோப்பாக இல்லை, ஒரு 4 மரம் 5 மரம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எந்த பிளேஸில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா நியர்பை வந்து பார்த்திங்கன்னா புளியஞ்சோலை. இங்கே லாங்கில் பார்த்திங்கன்னா இப்போ பனி மூட்டை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால கொல்லி மலை வந்து உங்களுக்கு தெரியல. கொல்லிமலை பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறது. தென் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புளியஞ்சோலைக்கு நியர்பை தான் நம்ம ஊர். இங்கே தான் நம்ம வந்து இருக்கிறோம். ஸோ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். புளியஞ்சோலை அப்படின்னாவே தெரியும் கண்டிப்பாக. அது ஒரு சுற்றுலாத்தலம், அதுக்கு பக்கத்தில் இருக்கனால இந்த சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லுமே தண்ணி வந்து அதிகமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாமரம் வந்து பூலாம் வந்து அதான் வச்சுருக்கு. சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால பிச்சு பாருங்கள். இவங்க ஓனாகவே டிராக்டர்லாம் வச்சுருக்காங்க. நம்மள்கிட்ட டிராக்டர்லாம் வச்சுருக்கே இல்லை. டிராக்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிலாம் இருக்குது. இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி, இங்கே ஒரு 3 ஆட்டுக்குட்டி வச்சுருக்காங்க. நம்மள்கிட்ட ஆடு மாடுலாம் எதுவும் இல்லை. பட் இவங்க ஆடு மாடு இதில் வச்சு பராமரிக்கிறாங்க. மாடு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம தோப்பு எப்படி இருக்குமோ, வாழை தோப்பு எப்படி இருக்குமோ அதேமாதிரி வாழை இவங்க வந்து தென்னை வச்சுருக்காங்க. நம்ம பாக்கு வச்சுருக்கோம், இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னை வச்சுருக்காங்க. வாழையும் தென்னையும் இருக்குது. நம்மள்த வாழையும் பாக்கும் இருக்குது, வாழையும் தென்னையும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் நெல் வயல் வந்து இங்கே இருக்குது. நம்ம வயலில் பார்த்திங்கன்னா நெல்லெலாம் முன்னாடி வச்சுருந்தோம். இப்போ வந்து பராமரிக்க யாரும் இல்லாதனால ஃபுல்லாகவே தோப்பாகவே வந்து அங்கே மாற்றியாச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முருங்கை மரம், பப்பாளியும் நம்ம தோட்டத்தில் ஒரு மரம் இருக்குது. ஒரு 2-3 மரம் இருந்துச்சு. 2 மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஞ்சிருச்சு. இங்கே ஒரு மரம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நெல் இருக்குது. நெல் பாதியெல்லாம் அறுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையும் அறுத்து முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் மட்டும் இன்னும் இருக்குது. இப்போ நெல் வந்து அறுத்து காய வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது. ஆக்சுவலாக இது வந்து வேப்ப மரம். இது வேப்ப மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உட்காரத்துக்கு ஒரு இதெல்லாம் வந்து செட் பண்ணி அவ்வளோ வந்து ஒரு இயற்கையை வந்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம்.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இப்போ நான் உட்காந்துருந்தது. இது வேப்பமரம், பெரிய வேப்பமரம். வேப்பமரத்துக்கு கீழே கல் போட்டு உட்காரத்துக்கான பிளேஸ். நெல் காய வச்சுருக்காங்க, களத்தில் நெல் காய வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது எல்லாமே கேணி பக்கத்தில் இருக்கிற வாழை அதெல்லாம். அதுக்கப்புறம் தென்னை மரம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மில். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லு. ரைஸ் மில்லில் ஒர்க்கர்ஸுமே இங்கே வந்து இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறவங்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கிணறுகிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த நெல் ரைஸ் மில்லு அப்படின்னால இதோட தொட்டி, இந்த நெல்லுலாம் ஊற வைப்பாங்கள, ஊற வச்சு அதுக்கான தொட்டி இது. ஆக்சுவலாக இந்த தோட்டத்தோடே இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஆட்டம் அவங்க வச்சுருக்காங்க. தண்ணி பாருங்கள், தொட்டியிலேருந்து தண்ணி, இங்கேருந்து மோட்டார் தண்ணி. இது பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய் செடி, நல்ல ஒரு காப்பு. நல்லா பிஞ்சாக இருக்குது பாருங்கள். பார்த்திங்கன்னா மாமரம், அதுக்கு இல்லாமல் பக்கத்துலேயே பலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை. தரஸ்மானியே வந்து பார்த்திங்கன்னா 3 மரமே பக்கத்தில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நாட்டுக்கோழி பார்த்திங்க. அதுக்கப்புறம் கொய்யா மரம் 2 மரம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கிழங்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி, மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது சீத்தாப்பழம், கரும்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெட்டி கொடுத்தாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட சொல்லி. இவங்க எல்லாமே கரும்பு சாப்பிட்டுட்ருக்காங்க. எனக்கு கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டேன். இன்னும் கரும்பு இருக்குது நிறைய. இது வந்து கிழங்கு ஒரு கிழங்கு பேர் சொன்னாங்க, எனக்கு மறந்துடுச்சு. அப்புறமா சின்ன நெல்லிக்காய் மரம், அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை. நிறைய தென்னை மரம் நிறைய வச்சுருக்காங்க. இது நம்ம தோட்டத்துக்கு நியர்பை இருக்கிற ஒரு தண்ணி வந்து உள்ளே பண்ணிக்க நம்ம உள்ளே போக முடியல. இதுக்கப்புறம் நெல் வயல் பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங்கில் பார்த்திங்கன்னா கொடுக்காப்பள்ளி மரம், அந்த பக்கத்தில் போக முடியல, அதனால் கொடுக்காப்பள்ளி மரம் பாருங்கள். இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் அந்த பூ பூக்கும். அந்தி மந்தாரன்னு சொல்லுவாங்க. அது சாயங்கால டைமில் தான் இந்த பூ பூக்கும், அந்தி மந்தாரை. இதெல்லாம் முன்னாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், இப்போ ரொம்ப அதிகமாக இல்லை. இதில் கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது, இங்கே ஒரு கலர் மட்டும் தான் அங்கே இருக்குது. முள்ளங்கி நிறைய வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருளுமே இங்கே இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க வாழை தான் நிறைய இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கணும், பயிர் பண்ணணும் தான் என்னோடய ஆசை. ஸோ அதுதான் வந்து அங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் நம்ம அங்கே வந்தோம். பட் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பை வந்து கொல்லிமலை கீழே வந்து புளியஞ்சோலைக்கு நியர்பை இருக்க இந்த இது கிராமம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உங்களோட வயலை வந்து சுற்றி பார்த்துட்டோம். கண்டிப்பாக உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிச்சு, உங்களுக்கு இயற்கையை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.